அப்புறம் சபரீசனுக்கும் உதயநிதிக்குமே ஏதோ பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்களே. ஆமா, ஒன்றும் இல்லை. இப்போ உதயநிதி தொகுதியில் சிற்றரசுன்னு ஒருத்தர் ஆக்டிங் எம்எல்ஏவா இறங்கி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளராக வேற இருக்கிறார். இந்த டைம் அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. உதயநிதிக்கு அப்படியே பிம்பமா அவர் தான் அவரோட தொகுதியில இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்போ எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு 2 இடத்துல விருப்ப மனு கொடுத்துருக்காப்புல. குறிப்பா அண்ணா நகரம் 1000 விளக்கும் தொகுதியில போட்டியிறதுக்கு விருப்ப மனு கொடுத்துருக்காரு. இப்போ அண்ணா நகர்ல மோகன் ஒருத்தர் இருக்காரு. சபரீசனோட பிஸ்னஸ் டீலிங்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ ரைடு நடக்கும்போது அவரோட வீட்லையும் ரைடெல்லாம் நடந்துச்சு. இப்போ அவர் வந்து சபரீசன் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அதுபோக மோகனோட மயன் கார்த்திக் ஒருவேளை அண்ணா நகரில் போட்டியிட்டா மோகனை போட்டியிடலாம், இல்லைன்னா அவரோட மயன் கார்த்திகை போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி சபரீசனோட பெண் நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து இவங்க பண்ணலான்னு சொல்லிட்டு தலைமைகிட்ட கொடுத்துருக்கு. இந்த நிலைமையில இப்போ சிற்றரசு வேற சீட்டு கேட்டிருக்காப்புல. உதயநிதி என்ன சொல்லியிருப்பாரு, தான் நண்பரான சிற்றரசுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இவர் தரப்புல சபரீசன் தலைப்புல ஒரு ஒரு மனு அண்ணா நகர்ல இவங்க போட்டியிட்டா ஜெயிக்கலான்ற ஒரு இது வேற கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு கருத்து கணிப்பு எடுத்து நின்னா வெற்றி பெறலாங்கிற ஒரு கருத்து கணிப்பை கொடுத்துருக்காங்க. சும்மாவே உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல இப்ப இவர் வேற இந்த சீட்டு இழுபறினால ஸ்டாலின் ரொம்ப குழம்பு போயிருக்காராம். ஒரு 40 தொகுதியில ஒதுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடுதான். ஸ்டாலின் நினைக்கிறவங்கள 40 தொகுதி கூட்டணி கட்சி கொடுத்துக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல. அதனால உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் சண்டை வர ஒரு சூழ்நிலை இருக்கிறதா ஒரு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க.